நீங்கள் ஏன்னா தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி அவைகளோடு தூத்துக்குடி ஒப்பிடுகிறப்ப அங்கே மட்டும்தான் 2 அமைச்சர்கள். கீதா ஜீவன் முரட்டு பக்தர் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களோட மகள். பட் இங்கே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அஜிதா ஆக்னலா கிட்டத்தட்ட கடற்கரை கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஓட்டை எடுக்கிறாங்களோ அது திமுக அதிமுக இடையில எலெக்ஷனை ஒரு க்ளோஸாக கொண்டு வந்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உள்ளூர்ல திருச்செந்தூரை நல்லா தான் வச்சிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அவருக்கு வந்து மீண்டும் வாய்ப்புங்கிறதுல நம்ம சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக நிற்கிற போதும் அவர் தான் ஜெயிக்கிறாரு. இப்போ திமுக வேட்பாளராக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கார், மீன்வளத்துறை அமைச்சராக இருக்காரு. அதே நேரத்தில் அதிமுக முகாமில் அவரை எதிர்க்கிற அளவுக்கு வலுவான வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஆனால் இந்த இடத்துல காங்கிரஸுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடமா உருவாயிருக்கிறவர் சுரேஷ் தேவர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை வரைக்கும் அதனுடைய வீச்சு இருக்கலாம் அப்படின்னு திமுக நினைச்சாங்கன்னா சுரேஷ் தேவருக்கு கூட இந்த ரேஸ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோவில்பட்டியை பொறுத்தவரை அதிமுகவில் மீண்டும் கடம்பூர் ராஜு தான். கிட்டத்தட்ட 3 முறை ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹாட்ரிக் வெற்றி ஏற்கனவே பதிவு செய்தவர். இந்த முறையும் அவர் தான் வேட்பாளர். அதில் கடுகள கூட சந்தேகம் கிடையாது. அதை தாண்டி இருக்கக்கூடிய பிற சமூக ஓட்டுகளை ஈர்க்கிறதுல ஒரு பெரிய தொய்வு இருந்தது. அமமுக அதிமுக அலையன்ஸ் செட்டில் ஆயிடுச்சுன்னா கடம்பூர் ராஜு தான் நிற்பாரு. ஒட்டப்படாரத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமி களமிறக்கப்பட்டா திமுக அதிமுக இடையில களம் கூர்மையான போட்டியா மாறும். கம்யூனல் ஓட்டை கடுமையான அளவுல சேதப்படுத்துவாரு, எடுப்பாரு. ஸோ அது திமுக அதிமுக இடையில இருமுனை போட்டியா ரொம்ப கூர்மையா மாறும். இந்த முறை கிருஷ்ணசாமி என்னன்னா தன்னோட அரசியல் வாரிசா தன்னோட பையன் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கு கூட சீட்டு கேட்கிறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம். முத்துநகர் என்று அழைக்கப்படும் தூத்துக்குள்ள இருக்கிற 6 சட்டமன்றத்தில் யார் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? கலனம் எப்படி சார் இருக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டதை போல மிக அழகான ஒரு நகரம் முத்துநகர். துறைமுகம், ரயில் போக்குவரத்து, அதே மாதிரி சாலை போக்குவரத்து என்று விமான நிலையம் என்று முத்தரப்பு போக்குவரத்துகளும் கொண்ட ஒரு பகுதி. ஏராளமான தொழிற்சாலைகளை, தொழிற்கூடங்களை கொண்ட பகுதி. கப்பல் போக்குவரத்து அங்கே இருக்கிறதுனால ஏராளமான தொழிலாளர்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. உப்பள தொழில் நடக்கக்கூடிய பகுதி. இப்படி நிறைய அடையாளங்கள் சொல்லலாம். தொழிலாளர் அமைப்புகள் ரொம்ப வீரியமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்படி பல்வேறு அடையாளங்கள் சொன்னாலும் அரசியல் ரீதியாகவும் தூத்துக்குடிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் ஏன்னா தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி அவைகளோடு தூத்துக்குடி ஒப்பிடுகிறப்ப அங்கே மட்டும்தான் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு அரசியலில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரே மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க கவிஞர் கனிமொழி அவர்கள், கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அந்த 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர். அவரே அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்காங்க. ஸோ தூத்துக்குடி வந்து மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நம்ம முதல்ல தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை பேசினா சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க கீதா ஜீவன். முரட்டு பக்தர் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களோட பையன் மகள் மன்னிக்கணும் முரட்டு பக்தர்னு சொல்லப்பட்டவங்களோட மகள். கிட்டத்தட்ட கீதா ஜீவன் அவர்களுக்கு தொகுதிக்குள்ள நல்ல பேர் தான், ரொம்ப கெட்ட பேர்னு எதுவும் கிடையாது. காரணம் ஏன் கிடையாதுன்னா அவங்க சமூக நலத்துறை அமைச்சர். சமூக நலத்துறை அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், பெண்களோட தொடர்புல இருக்கிறது, சுய உதவி குழுக்களோட தொடர்பு வரும். ஸோ அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறது, கலெக்டரேட்ல போய் அடிக்கடியான அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல அட்டன் பண்றது, இதெல்லாம் அவங்க மாவட்ட தலைநகர்ல இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் கீதா ஜீவனுக்கு நெருங்கினமாக மக்களோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. அவங்களோட சகோதரர் தான் அங்கே தூத்துக்குடியில் மேயராகவும் இருக்காரு. ஸோ அந்த ஃபேமிலியாக அவங்களுக்கு வந்து டிஎம்கே வந்து ஒரு பெரிய கெயினாக, ஒரு பின்னாடி பெரிய ஒரு பேக் போனாக இருக்குங்கிறதுனால சுய செல்வாக்கு, திமுக சின்னம், இது 2 சேர்ந்து கீதா ஜீவனுக்கு ரொம்ப நல்ல ப்ளஸ் அமையுது. பட் இங்கே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அஜிதா ஆக்னலா அவங்க வந்து கிட்டத்தட்ட கடற்கரை கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. நினைவில் இருக்கலாம் உங்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம். அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஸ்னோலின் அந்த பெண்ணினுடைய மேலே கிட்டத்தட்ட சட்டக்கல்லூரி கனவோடு இருந்த பெண்ணு துப்பாக்கி சூட்டில் துள்ள துடிக்க உயிரிழக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய அம்மாலாம் இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். எப்படி அந்த பகுதிகளில் கடற்கரை கிராமங்களில் தாவேக்கா வேகமாக கால் ஊன்றி இருக்கு. அதுக்கு அஜிதா ஆக்னலா காரணமாக இருக்காங்க. அவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா தாவேக்காவை பொறுத்தவரை நம்ம எல்லாமே நம்ப தான் முடியும். பட் அங்கே என்ன நடக்குது என்பது மூடி உரையிடப்பட்ட ஒரு இன்னர் லெட்டர் மாதிரி இருக்குது. பிரித்து படித்தாதான் சம்மந்தப்பட்ட நபருக்கு தான் தெரியுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த அஜிதா ஆக்னலா அங்கே ஒரு கலப்பணி இருக்காங்க. அதிமுக முகாமை பொறுத்த வரைக்கும் சீதா செல்லப்பாண்டியன் ஏற்கனவே கடந்த காலங்களில் இதே தொகுதியில் ஜெயிச்சவர், முன்னாள் அமைச்சராலாம் இருந்தவர். அவர் இந்த தொகுதியை குறிவைக்கிறாரு செல்லப்பாண்டியன். அதே நேரத்தில் பாஜகவுக்கும் இந்த தொகுதியில் போட்டியிடணும்னு ஆசை இருக்கு. ஏன்னா அவங்க தமிழிசை சவுந்தரராஜனே ஒரு எம்பி எலெக்ஷன் வந்து போட்டிட்டாங்க. ஸோ தூத்துக்குடியில் அவங்க வலுவாக இருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அதனால அவங்க வந்து சசிகலா புஷ்பா இந்த ஏன்னா அவங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்ல. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கல அவங்க. அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இங்கே வந்தவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது, இந்த தொகுதியை ஏன் நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு சசிகலா புஷ்பா அவர்களும் இந்த தொகுதியை கேட்குறாங்க. பட் களம் வந்து இப்போ வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது, கீதா ஜீவன் அவருக்கு தான் சாதகமாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா,
தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஓட்டை எடுக்கிறாங்களோ அது திமுக அதிமுக இடையில எலெக்ஷனை ஒரு க்ளோஸாக கொண்டு வந்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன் தாவேக்காவே நல்ல ஓட்டு எடுக்கலாம். அது வந்து ஒரு ஒரு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இப்போதைய சூழல்ல விஐபி தொகுதி அப்படின்னு தான் நான் தூத்துக்குடி தொகுதியை பார்க்குறேன். திருச்செந்தூர் தொகுதின்றது புகழ்பெற்ற முருகன் கோயில் இருக்கிற இடம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க அனைத்து முருக பக்தர்களும் வரக்கூடிய ஒரு தொகுதி தான் திருச்செந்தூர் தொகுதி. அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த கோட்டையாக வச்சிருக்காரு திருச்செந்தூர். அவர் அதிமுகவில் இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்தாலும் சரி, அவர் தான் வேட்பாளர், அவர் தான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காரு திருச்செந்தூரில். மற்றபடி யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது திருச்செந்தூர் தொகுதியில்? திருச்செந்தூர் தொகுதி நீங்கள் கேட்டதை போல ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க தொகுதி. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் இருக்கக்கூடிய தொகுதி. பட் அந்த திருச்செந்தூரை சுற்றியே ஏகப்பட்ட பிரச்சனைகள். திருச்செந்தூர் கோயில்களில் பக்தர்கள் தரிசனம் செய்கிறதுலே கட்டண வசூல் அதிகம், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுறதெல்லாம் வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள். தொகுதிக்குள்ளே அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா புலம்புறான், காசு வாங்கிட்டு தான் உள்ளே விட்றாங்க. நான் சொல்கிறது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். பட் இதெல்லாம் பாதிக்கப்படுறது வெளியூர் பக்தர்கள் தான். உள்ளூரில் திருச்செந்தூரை நல்லா தான் வச்சிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அவருக்கு வந்து மீண்டும் வாய்ப்புங்கிறதுல நம்ம சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. திமுக நீங்கள் கேட்டதை போல அதிமுக இருக்கும்போது அவர் தாங்க ஜெயிச்சிருக்காரு. பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக நிற்கிற போதும் அவர் தான் ஜெயிக்கிறாரு. இப்போ திமுக வேட்பாளராக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கார், மீன்வளத்துறை அமைச்சராக இருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து மிக முக்கியமாக இந்த முறை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் போட்டிடுறாரு. அதே நேரத்தில் அதிமுக முகாமில் அவரை எதிர்க்கிற அளவுக்கு வலுவான வேட்பாளர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை, இந்த சூழல் இல்லை. பட் அதுக்காக சீட்டு கேட்கவே இல்லையா அப்படின்னா நிறைய பேர் சீட்டு கனவுகளோட இருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சண்முகநாதன் அவர்களுடைய உறவினர் சிவசாமி வேலுமணி. அவர் தான் தூத்துக்குடியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். அவர் திருச்செந்தூர் தொகுதியை கேட்கிறார். இன்னொன்று, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட இந்த தொகுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமாகவும் இந்த தொகுதியை ஆசைப்படுறாங்க. விஜய் சீலன் அப்படிங்கிற அவங்களோட கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகிக்கு கேட்குறாங்க, அவருக்கு வந்து திருச்செந்தூரில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் விட முக்கியமாக சரத்குமார் பேரும் இடம்பெறுது பாஜகவில். சரத்குமாருக்கு பேரை வந்து தென் மாவட்டங்களில் 3 தொகுதிகளில் சொல்கிறாங்க. ஒன்று நாங்குநேரி, இன்னொன்று தென்காசி கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சூழலில் அவரோட இன்னொரு சாய்ஸாக திருச்செந்தூர் இருக்கும். ஏன்னா ஆன்மீக தலம், முருகனை காப்போம் குன்றை காப்போம்னு தான் பாஜக தொடர்ந்து 2016 போட்டியிட்ட தொகுதி. ஸோ அதையெல்லாம் மையப்படுத்தி அவங்க வந்து திருச்செந்தூர் தொகுதியை வந்து குறிவைக்கிறாங்க. சரத்குமார் கூட இதில் பாஜக சார்பில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் யார் வேண்டுமானாலும் களம் காணலாம். பட் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த மக்களோடும் மண்ணோடும் நெருங்கமான ஒரு தொடர்பில் இருக்காரு. அவருக்கு பெரிய அதிருப்திகள் எதுவும் இல்லை அவர் பேரில் தொகுதிக்குள்ள. கடந்த காலங்களில் அவர் வந்து சில தரப்பினரோட மூத்த அந்த பகுதியை சேர்ந்த ஆளுமைகளுக்கும் அவருக்குமே கூட முரண் இருந்துச்சு. ஆனால் அப்புறமே கூட அவர் ஜெயிச்சார். பட் இந்த முறையும் வந்து அவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு தான் பார்க்குறேன். அதிமுக வந்து கடந்த காலங்களில் ராதாகிருஷ்ணன்லாம் நின்னார், இவரை எதிர்த்து போட்டிட்டவரும் இன்னொரு ராதாகிருஷ்ணன் தான். பட் அவர்களெல்லாம் இந்த மாதிரி கேட்குற மாதிரி கூட தெரியல, பெரிய அதிர்வுகள் எதையும் ஏற்படுத்தலை. இவருக்கு போட்டி கொடுக்குற இடத்துல அதிமுக இருந்தவர்களும் பல பேர் அமமுக போனாங்க, அமமுக இருந்து ரிட்டர்ன் வந்தாங்கிற சூழல் தான் இருக்குது. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை இந்த தொகுதியில் அவர் முந்தி ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பு தெரியும். நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தொகுதி மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குது. பட் அந்த தொகுதியில் நல்ல செல்வாக்கு மிக்க இன்னொரு நபர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபாஷ் பண்ணையார் அவர்கள். அந்த சுபாஷ் பண்ணையார் தரப்புக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புக்கும் இடையில நிறைய பிணக்கங்கள் நீங்கள் பார்க்கலாம். கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஏகப்பட்ட முரண்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த முரண் வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய நெருடலா எலெக்ஷன் க்ளோஸ்ல ஒவ்வொரு தேர்தலையும் மாறதை பார்க்க முடியுது. பட் அதை மீறி தான் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார். ஸோ இந்த முறையும் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய, அதிமுகவில் எதிர்க்க ஆள் இல்லை, இன்னைக்கு பாஜகவில் எதிர்க்க அவருக்கு வலுவான ஆள் இல்லை அப்படின்னு நம்ம பேசுகிறோம். பட் அவருடைய சொந்த சமூகத்துக்குள்ளேருந்து ஒரு வலுவான எதிர்ப்பு அவர் எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு. அது கடந்த காலங்களில் எதிர்கொண்டு ஜெயிச்சிருந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன். இந்த முறையும் அதை வந்து அவர் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? கலனம் எப்படி சார் இருக்கு? ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிமுகவில் எஸ்பி சண்முகநாதன் கிட்டத்தட்ட 3 முறை அந்த தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தவர். அப்போ அவருக்கு வந்து அந்த தொகுதிக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அமைச்சராகவும் இருந்தவர், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலே அமைச்சரில் இருந்தார். ஸோ அவர் சண்முகநாதனை மீண்டும் களங்காண்றதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கு அதிமுகவில். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவர் ஊர்வசி அமிர்தராஜ். ஊர்வசியை பொறுத்த வரைக்கும் ஊர்வசி சோப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரபலம். அது நல்லா வெளுத்த மாதிரி அவரும் தொகுதிக்குள்ள நிறைய சுற்றி இருந்தாருன்னா இன்னுமே நல்ல பிரகாசமாக இருந்திருக்கும். பட் அவர் நிறைய நாட்கள் சென்னை வாசமாக இருந்துட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து தொகுதிக்குள்ள இருந்து எதிரொலிக்குது. பட் அதையெல்லாம் மீறி திமுக காங்கிரஸ் ரிலேஷன்ஷிப்ல மீண்டும் அவர் சீட்டு கேட்கிறார். ஆனால் இந்த இடத்துல காங்கிரஸுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துமா உருவாயிருக்கிறவர் சுரேஷ் தேவரை பொறுத்தவரை ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐகான் அந்த ஊருக்கு. முக்குளத்தோரோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவர் தொடர்ந்து அவரே வீடியோக்கள் வெளியிடுவார், அவரே நிறைய அந்த சமூக செயல்பாடுகளில் இருப்பார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் அவர் இருக்காரு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பல துண்டுகளாக தான் அவங்களே இருக்காங்க. எப்படி அதிமுகவில் பல பிளவுகள் ஏற்பட்டுச்சோ அது மாதிரி பல பிளவுகளாக இருக்காங்க. அதில் ஒரு ஃபார்வர்ட் பிளாக்கோட ஒரு மிக முக்கியமான பிரிவு தான் கதிரவன். அந்த கதிரவன் அண்மையில தான் அதிமுக கூட இணைந்தார். அப்போ தென் மாவட்டங்களில் அவரோட இன்னொரு முகமாக இருக்கக்கூடிய சுரேஷ் தேவரை திமுக கூட்டணிக்குள்ள
திமுகவுக்கு நெருக்கமாக தான் அவர் இருக்கார். அவரே இந்த தொகுதியை குறிவைக்கிறார். ஒருவேளை அவருக்கு கொடுத்தா சவுத்துல தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் முக்குளத்தூர் இல்லை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை வரைக்கும் அதனுடைய வீச்சு இருக்கலாம் அப்படின்னு திமுக நினைச்சாங்கன்னா சுரேஷ் தேவருக்கு கூட இந்த ரேஸ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா அது ஊர்வசி அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியாகவும் மாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் மீறி ஊர்வசி வந்து ஒரு பெரிய தொழிலதிபர். அவருக்கு வந்து ஏராளமான நலத்திட்ட உதவிகளும் அந்த மக்களுக்கு பண்ணியிருக்காரு. அவர் தொகுதிக்கு வெளியில அதிகமான நாட்கள் வாசம் செய்தாலும் கூட தொகுதி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. காங்கிரஸுக்குமே ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஃபவுண்டர்களில் ஒருவரா, ஒரு நிதி அளிப்பவர்களில் ஒருவரா, ரொம்ப காங்கிரசினுடைய விஷயங்களுக்கு செலவு செய்பவரா அவர் இருக்கார். அந்த வகையில் காங்கிரஸ் அவருக்காக அந்த தொகுதியை போராடியாவது பெறணும் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஒருவேளை ஸ்ரீவைகுண்டத்தில் சுரேஷ் தேவருக்கு சீட்டு கொடுக்கலைன்னா அவரை நாங்குநேரி நோக்கி நகர்த்தலாம் அப்படிங்க. ஏன்னா நாங்குநேரியில் கடந்த காலங்களில் ஃபார்வர்ட் பிளாக் போட்டிட்டு தான் இருக்காங்க. நீங்க எந்த தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் நாங்குநேரில் நின்னாலும் 10,000 ஓட்டாவது வாங்கிடுவாங்க. ஸோ அதனால திமுக சின்னத்திலேயே கூட இவரை நகர்த்தலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குதான் செய்யுது. ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளர் சண்முகநாதன் திமுக கூட்டணியில தான் கொஞ்சம் இழுபறியா இருக்கும். நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் அங்க கொஞ்சம் வேகமாக வளரக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். கடல் முட்டைக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர்னா அது கோயில்பட்டி. அந்த கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் யார் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? கலனம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப அழகா கேட்டீங்க. கடலை மிட்டாய் அப்படிங்கிறது கோவில்பட்டியினுடைய மிக முக்கியமான அடையாளம். அது மட்டும் இல்ல, தீப்பெட்டி போன்ற பல்வேறு தொழில்கள் நிறைந்த, சிறு குறு தொழில்கள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த கோவில்பட்டியை பொறுத்தவரை அதிமுகவில் மீண்டும் கடம்பூர் ராஜு தான் முன்னாள் செய்தித்துறை அமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட 3 முறை ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஹாட்ரிக் வெற்றி ஏற்கனவே பதிவு செய்தவர். இந்த முறையும் அவர் தான் வேட்பாளர். அதில் கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது. ஏன்னா கடந்த முறை அவர் வீழ்த்தியவர் மிகப்பெரிய வேட்பாளர். கிட்டத்தட்ட அமமுகவில் டிடிவி தினகரன் அவர்களே நேரடியாக கோவில்பட்டி தொகுதியில் களம் கண்டார். கயத்தார் ஒன்றியத்தில் பெருவாடியாக முக்குளத்தோர் ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஓட்டுகளை குறிவைத்து தான் டிடிவி தினகரன் என்றார். அவர் சமூக ஓட்டுகள் அவர்களை ஈர்க்க முடிஞ்ச ஒன்றி அதை தாண்டி இருக்கக்கூடிய பிற சமூக ஓட்டுகளை ஈர்க்கிறதுல ஒரு பெரிய தொய்வு இருந்தது. காரணம், கடம்பூர் ராஜு ரொம்ப சாஃப்டானவர்னு பேர் எடுத்தவர். நீங்க ஒரு தொகுதியில கட்சி, சின்னம், சிம்பிள் எல்லாத்தையும் கடந்து அந்த வேட்பாளர் வந்து அடாவடி பண்ணாம இருக்காரா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது கடம்பூர் ராஜு ஒரு மென்மையானவர்னு பேர் எடுத்துட்டார். அதுதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிச்சு கடந்த தேர்தலில். ஸோ இந்த தேர்தலில் அதிமுகவில் கடம்பூர் ராஜு தான் வேட்பாளர். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரை சுரேஷ் தேவரே இந்த தொகுதியை கேட்கிறார். எனக்கு இந்த தொகுதியை கொடுத்தா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சுரேஷ் தேவரே கேட்கிறார். அவர் பல தொகுதிகளை கேட்கிறார். நாங்குநேரி நம்ம பேசணும், அதற்கு முன்பு ஸ்ரீவைகுண்டம் பேசணும். அதே போன்று அவர் வந்து அவருடைய பார்வையில் கோவில்பட்டி தொகுதியும் இருக்கு. ஏன்னா டிடிவி தினகரனே போட்டியிட்ட தொகுதி, முக்குளத்தோர் ஓட்டு வங்கி வலுவா இருக்கு. ஸோ அதை நமக்கு கை கொடுக்கலாம் அப்படின்னு அவரும் கேட்கிறாரு. அதிமுக கூட்டணியில இந்த தொகுதியில கடம்பூர் ராஜு கேட்டாலும் கூட ஒருவேளை அமமுக தனியா நின்றுச்சுன்னா, அமமுக டிடிவி தினகரன் அவர்களுடைய அணி வந்து டிவிகே பக்கமோ வேற ஏதோ பக்கமா போச்சுன்னா மாணிக்க ராஜா அந்த தொகுதியில போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாணிக்க ராஜா தான் கடந்த தேர்தலிலேயே டிடிவி தினகரனே இந்த தொகுதியை நிக்க கூட்டிட்டு வந்தார். அவருடைய கட்சியோட மிக முக்கியமான தென்மண்டல தளபதி அவர் பழைய ஜமீன்தார் குடும்பம் ராஜா. அதனாலதான் அவர் வந்து கடம்பூர் ராஜா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ராஜா வாரிசு மாணிக்க ராஜா. அவர் இந்த தொகுதியில போட்டியிடறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அது ஒருவேளை அமமுக அதிமுக அலையன்ஸ் செட்டில் ஆயிடுச்சுன்னா கடம்பூர் ராஜு தான் நிற்பாரு. இல்ல அதுல ஏதாவது முரண்கள்லாம் இந்த தடவை டிடிவி தினகரன் அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாரு. மாணிக்க ராஜாவுக்கு இந்த முறை அந்த தொகுதியில போட்டியிடறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓரளவு அங்கே செல்வாக்கு இருக்கு, ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியும் அப்படிதான். ஒரு 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 கடந்த கால தேர்தல்கள் எல்லாம் ஒரு 5,000 முதல் 10,000 ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி அங்கே இருக்காங்க. பட் அதை நம்ம குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஏன்னா நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு 100 ஓட்டும் 200 ஓட்டுகளும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் அதுவும் ஒரு மிக முக்கியமான பிளே பண்ணும். மற்றபடி கடம்பூர் ராஜு வந்து தன்னுடைய இயல்பான அந்த குணத்தினால இந்த தொகுதியில வந்து கொஞ்சம் முந்தி ஓடுறாரு அப்படின்னு தான் பாக்குறேன். பல முறை வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கேட்பாங்களா சார் இந்த தொகுதியை? நிச்சயமா சிபிஎம் கேட்பாங்க. கடந்த முறையும் சிபிஎம்க்கு தான் அது ஒதுக்கப்பட்டுச்சு. பட் சிபிஎம்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க கடலை மிட்டாய், தீப்பெட்டி தொழிற்சாலைகள். அப்ப தொழிற்சாலைகள் நிறைய இருந்துச்சுனாலே தொழிலாளர்கள் இருப்பாங்க. தொழிலாளர்கள் நிறைய இருப்பாங்கனாலே தொழிலாளர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சுனாலே இங்கே கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க. அதனால அந்த கம்யூனிஸ்டுகளும் கேட்பாங்க. கடந்த முறையும் கூட சிபிஎம்க்கு தான் ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த முறையும் சிபிஎம் கேட்பாங்க. சிபிஎம் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. சிபிஎம்மை பொறுத்தவரை கட்சி யாரை கை காட்டுதோ அவங்க வேட்பாளர். நான் சீட்டு கேட்குறேன், நீங்க சீட்டு கேட்குறீங்க எல்லாம் இங்கே கிடையாது. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. பட் ஆனா அமமுக எந்த பக்கம் சாயுதுங்கிறத பொறுத்து முடிவுகள் மாறலாம். தூத்துக்குடியில் இருக்கிற ஒரே தனி தொகுதினா அது ஒட்டப்பிடான சட்டமன்ற தொகுதி தான். கடந்த காலத்துல வந்து கிருஷ்ணசாமிலாம் தனிச்சு நின்று வெற்றி பெற்றாரு. இப்ப கள நிலவரம் எப்படி இருக்கு? யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு சார்? சார், ஒட்டப்பிடாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்டதை போல புதிய தமிழகம் கட்சி ஒரு காலத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்த பகுதி. இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் பழைய நிலையிலிருந்து கொஞ்சம் சேதம் அடைந்திருக்கு. நீங்க கடந்த தேர்தல் முடிவுகளே பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஆளுமையான கிருஷ்ணசாமி அவர்களே ஒரு 5,000 ஓட்டுக்குள்ள அடங்கி போகிற அளவுக்கு தான் அந்த தொகுதியினுடைய கல்ச்சர் மாறி இருக்கு. திமுக அதிமுக இரண்டுமே அந்த தொகுதிக்குள்ள இப்போ வீரியம் பெற்றிருக்காங்க. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இப்போ சண்முகையா இருக்காரு. சண்முகையாவை பொறுத்தவரை
தொகுதிக்குள்ள அவருக்கு பெரிய நல்ல பேரும் இல்லை, பெரிய கெட்ட பேரும் இல்லை. அதுவே பெரிய விஷயம் தான். நான் முன்னர் ஒரு முறை கூட குறிப்பிட்டோம். அதாவது ஒரு தொகுதிக்குள்ள 5 ஆண்டுகள் இருந்துட்டு அதிருப்தி இல்லை அப்படின்னாலே அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில சண்முகையா அவர்களே மீண்டும் களமிறங்குறதுக்கு திமுகல வாய்ப்பு இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 2019 இடைத்தேர்தலில் போட்டியிட்டவர், 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் மோகன். அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ள புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்தார்னா கிருஷ்ணசாமியும் இந்த தொகுதியை கேட்பார். ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப வலுவான, மற்ற தொகுதிகளோடு ஒப்பிடுகிறப்ப ஒரு வலுவான பகுதி அப்படின்னாலே அது நிச்சயமா இந்த தொகுதி தான். ஸோ அவர் ஒட்டப்படாத அவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முறை கிருஷ்ணசாமி என்னன்னா தன்னோட அரசியல் வாரிசா தன்னோட பையன் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கு கூட சீட்டு கேட்கிறார். அவருக்கு இறக்கி விட கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு சர்வேயும் எடுத்திருக்காங்க. ஷியாம் கிருஷ்ணசாமி போட்டிட்டா எப்படி இருக்கும், ஐயா இல்லைன்னா ஐயாவோட பையன் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உள்ளூர்ல அங்க இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்டலாம் கலந்து ஆலோசனை, கருத்து கேட்பு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை கிருஷ்ணசாமி களமிறக்கப்பட்டா திமுக அதிமுக இடையில களம் கூர்மையான போட்டியா மாறும். ஏன்னா அவர் வந்து கம்யூனல் ஓட்டை கடுமையான அளவில் சேதப்படுத்துவார், எடுப்பார். ஸோ அது திமுக அதிமுக இடையில இருமுனை போட்டியாக ரொம்ப கூர்மையாக மாறும். இதே கிருஷ்ணசாமி அதிமுக பக்கமோ ஏதோ ஒரு திமுக பக்கமோ எங்கோ நகர்ந்து அந்த கட்சியினுடைய வேட்பாளர் ஆயிட்டாருன்னா அவருக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கலாம். ஏன்னா அவருடைய சுயசெல்வாக்கு, கட்சியினுடைய ஓட்டு எல்லாம் சேரும்போது அது கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கலாம். தொகுதிக்குள்ள தமிழக வெற்றி கழகமும் ஓரளவு ஊடுருவி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதம் தொடர்ந்து அவங்க நிரூபித்த வாக்கு வங்கியே அங்கே இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சியும் இங்கே தீவிரமாக களப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போதைய சூழலில் திமுக அதிமுக இடையில கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? களநூல் யாருக்கு சாதகமாக இருக்கு? எந்த கட்சிக்கு? விளாத்திக்குளம் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் ஞாபகம் வருது மார்கண்டேயன். காரணம் என்னன்னா அதிமுகலையும் அவர் தான் எம்எல்ஏவாக இருந்தார். தொகுதி ஒரு காலகட்டத்தில் அவர் அங்கிருந்து இடம்பெயர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் போய் இன்னைக்கு அங்கே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அதிமுகவில் இருக்கும்போது எந்த அளவு களப்பணி செய்தாரோ அதே போன்ற களப்பணியை திமுகலையும் செய்கிறார். தொகுதி மக்கள்கிட்டையும் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ஸோ திமுகல மீண்டும் மார்கண்டேயன் தான் வேட்பாளர். மார்கண்டேயனுக்கு தொகுதி மக்கள்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் இருக்கு ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்கண்டேயனை வீழ்த்துகிற அளவுக்கு அதிமுகல இன்னைக்கு வலுவான வேட்பாளர்கள் இல்லை. நீங்கள் மார்கண்டேயனை ரொம்ப ரொம்ப குறைத்து நம்ம சொல்லிடவே முடியாது. காரணம் என்னன்னா 2019 இடைத்தேர்தலில் தனியாக நின்னர் 27,000 ஓட்டு எடுத்துட்டார். அப்போ அவ்வளோ பெரிய 27,000 ஓட்டு என்பது பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடைத்தேர்தல்னாலே உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியினுடைய இடைத்தேர்தலும் அந்த தேர்தலில் திமுகவா அதிமுகவை நிர்மாணிக்கக்கூடிய தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் 27,000 ஓட்டு எடுத்தாருங்கிறதுலேருந்தே நம்ம மார்கண்டேயனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்கண்டேயன் தான் திமுகவில் மீண்டும் வேட்பாளர். அதிமுகவில் கடந்த 2019 இடைத்தேர்தலில் போட்டியிட்ட சின்னப்பனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தான் மீண்டும் போட்டியிடுவாருங்கிற அடிப்படையில் களப்பணியும் அவர் செஞ்சுட்டு இருக்கார். தொகுதிக்குள்ள நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. தாவேக்கா கொஞ்சம் வேகமாக சின்ன சின்ன கிராம பகுதிகளில், அங்கே விளாத்திக்குளம் பகுதிகளில் கிராம பகுதியில் கொஞ்சம் அதிகமான விவசாயத்தை பகுதியை கொண்ட பகுதி, ரொம்ப குறிப்பாக பருத்தி விவசாயம் போன்ற பல்வேறு வகையான விவசாயம், மக்காச்சோளம் போன்ற பல்வேறு பயிர்களுடைய சாகுபடி நடக்கக்கூடிய பகுதி. அந்த விவசாய பிரச்சனைகளுக்காக தமிழக வெற்றி கழகமே அங்கே பேசுகிறாங்க அண்மை காலமாக நம்ம பார்க்கிற பொழுது. அது போன்ற விஷயங்களால் அந்த தொகுதிக்குள்ளே அவர்களும் வளர்ந்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி அந்த தொகுதிக்குள்ளே இருந்தாலும் கூட மார்கண்டேயனை வீழ்த்துவது என்பது அவ்வளோ எளிதில்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய கலச்சூழலாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். நன்றி.